ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இப்போ ரீசென்ட்டா ZEE5ல ரிலீஸ் ஆயிருக்கிற ரேகை அப்படிங்கிற மினி சீரிஸ பத்தி தான் பார்க்க போறோம். இது ரைட்டர் ராஜேஷ் குமாரோட நாவல பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. இது ஒரு மினி சீரிஸ். ஒவ்வொரு எபிசோடுமே ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும். மொத்தமே 6 எபிசோட் தான் இருக்கு. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி வாட்ச் பண்றதுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டோரிய நம்ம ஷார்ட்டா என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த பையனோட பேரு அமுதன். இவன் ஈவினிங் காலேஜ்ல படிக்கிறான். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டே பார்ட் டைமா ஒரு கேன்டீன்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனால டெய்லி மார்னிங் 4 மணிக்கு எழுந்து வேலை கிளம்புறது இவனோட வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் இவன் மார்னிங் எழுந்து வேலை கிளம்புறதுக்காக குளிக்க போறான். அப்ப ஹாஸ்டல்ல இருக்கிற இன்னொரு பாத்ரூம்ல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆள் ஒழிஞ்சிட்டு இருக்கான். இந்த அமுதன் குளிக்கும் போது பின்னாடில இருந்து வந்து அந்த ஆள் இவனை அட்டாக் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே பாத்ரூம்ல இருந்து பயங்கரமா புகையா வருது. இவன் ஃப்ரெண்டு 5 மணிக்கு வந்து இன்னும் வெளியே வரல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பாக்குறான். ஆனா எந்த பதிலுமே இல்லைன்னு கதவுல இருக்கிற ஓட்ட வழியா உள்ள பார்த்துட்டு உடனே பயந்து போய் வார்டன் அப்படின்னு கத்துறான். உடனே இப்ப அந்த ஹாஸ்டலுக்கு போலீஸ் எல்லாம் வராங்க. என்ன நடந்து எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இந்த பையன் இருக்கான் இல்லையா கூட, அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஏன் 5 மணி வரைக்கும் அவன் வரலன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. இல்ல நான் தான் எழுந்து அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அவன் காலையில எழுந்து வேலைக்கு போவான், அதே மாதிரி எப்பவும் போல வேலைக்கு போயிட்டான்னு நினைச்சேன். நான் குளிக்க வரும்போது தான் பார்த்தா அவன் இன்னும் உள்ள இருக்கான், இன்னும் வெளியே வரலையேன்னு பார்த்தாதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்றான். அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். இப்ப இந்த பாத்ரூம் டோரை உடைச்சு பாக்குறாங்க. அந்த பையனோட தலை தண்ணி பக்கெட்ல முங்கி அவன் அப்படியே இறந்து கிடக்கான். ஃபாரன்சிக் டீம் வந்து சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. எப்படி இவன் வந்து இறந்திருப்பான், என் கதை திறக்க ட்ரை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கேட்கும்போது, அவன் முகத்துல சோப் போட்டுட்டு இருந்திருக்கான், தரையில ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கு. அவன் சோப் கையோட ஷெல்ஃப்ல கை வைக்கும் போது கை தட்டி ஆசிட் பாட்டில் கீழே விழுந்திருக்கும். ப்ளீச்சிங் பவுடர் பிளஸ் ஆசிட் புகை ரெண்டுமே சேர்ந்து அவன் முகத்துல பட்டு அவன் மயங்கியிருப்பான். அதனாலதான் அவன் தண்ணி பக்கெட்டுக்குள்ள விழுந்து அப்படியே முங்கி இறந்திருக்கான். அந்த புகை முகத்துல பட்டதுனால அவங்களை கதை திறக்க முடியாம போயிருக்கும் அப்படின்னு இவங்க கெஸ் பண்றாங்க. உடனே ஹாஸ்டல் வார்டனை கூப்பிட்டு, இப்படிதான் ப்ளீச்சிங் பவுடரையும் போட்டு ஆசிட் வேற பாத்ரூம்ல வைப்பியான்னு சொல்லி போலீஸ் அவனை திட்டிட்டு இருக்காரு. அப்ப கான்ஸ்டபிள் அங்க வந்து, இறந்து போன இந்த பையன் நம்ம எஸ்ஐ வெற்றிக்கு வேண்டப்பட்ட பையன் அப்படின்னு சொல்றான். அமுதன் கேஸ் பத்தி நம்ம ஹீரோ இப்ப போன்ல பேசிட்டு இருக்காரு. இது ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லி ஃபைல க்ளோஸ் பண்ண போறதா அவர்கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கு அவங்க அம்மா பொண்ணு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ பொண்ணு வீட்டுக்கே கால் பண்ணி வேணான்னு சொல்லிடுறாரு. புரோக்கர் உடனே அவங்க அம்மா கிட்ட, ஹீரோ கூட வேலை பார்க்குற சந்தியா அப்படிங்கிற பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதனாலதான் அவர் அப்செட்டா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் புரோக்கர் கிட்ட கேட்டா, அந்த பொண்ணுக்கு நான் தான் பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ ஸ்டேஷனுக்கு போகும்போது இருந்து போன அமுதன் இருக்கா இல்லையா, அவன் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டே ஹீரோ உள்ள போயிடுறாரு. அந்த பையனை பாத்ரூம் கழுவ சொல்லியிருப்பாங்க. கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, எதுக்காக இந்த பையனை பாத்ரூம் கழுவ சொன்னீங்க, பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான்னு சொல்லி திட்டும் போது, நம்ம பஸ்ல ஃபுட்பால் அடிச்சுட்டு வந்தா அதனாலதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பையனை கூப்பிட்டு, ஏன் ஃபுட்பால் அடிச்சுட்டு வந்த அப்படின்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. நான் இன்னைக்கு காலேஜ்ல படிச்சுட்டே பார்ட் டைமா வேலை பாக்குறேன். நான் வேலை முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு, எக்ஸாம் வேற. இந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் கிடைக்காது, அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாம போயிட்டு ஃபுட்போர்ட்ல போனேன்னு சொல்றான். நீ காலேஜ் படிக்கிற பையன் சொல்ற, எது கேன்டீன்ல வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறாரு. நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போறேன், அது கோச்சிங் எல்லாம் போறதுக்கு காசு தேவைப்படும், அதனாலதான் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லவே, ஹீரோ வந்து அவன் சிவில் சர்வீஸ் எல்லாம் படிக்கிறான்னு சொல்லி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு, இனிமே நீ கேன்டீன் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நான் உன்னை FOPயா ஸ்டேஷன்ல சேர்த்து மாசம் 5,000 சம்பளமும் தரேன்னு சொல்லி அந்த பையனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு. இப்படிதான் அந்த பையன் ஹீரோக்கு பழக்கமானான். அப்படியே இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராரு. வந்தா இந்த அமுதனோட அம்மா அப்பா அங்க இருக்காங்க. பையன் இப்படி இறந்து போதுன்னு நினைச்சு ரொம்ப ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காங்க. அந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கூப்பிடுறாரு. இவர் பாம்ப் ஸ்குவாடுக்காக அப்ளை பண்ணிருப்பாரு. அதுக்கான அப்ரூவல் வந்துருச்சு. சோ நீ அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ் வந்திருக்கு, ACPக்கு வேண்டப்பட்டவங்க, அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சந்தியாவும் தான் அந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. விசாரிச்சு முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஒரு ஐஸ் வண்டி போகுது. அந்த ஐஸ் வண்டிய பசங்க வந்து கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிடுறான். போற வழியெல்லாம் வண்டியில ஏதோ சுட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல போய் பார்த்தா அது ரத்தம். ஹீரோ நோட் பண்ணிட்டு அந்த ஐஸ் வண்டிக்காரர் பார்த்துட்டு இப்ப வேகமா போறான். ஹீரோவை அதை துரத்திட்டே போறாரு. அதை பார்த்துட்டு கார் எடுத்துட்டு பின்னாடியே சந்தியாவும் வராங்க. ஹீரோ துரத்துறதை பார்த்தது அந்த ஐஸ் வண்டி ஒரு இடத்துல போட்டுட்டு அந்த ஆள் வேகமா ஓடுறான். ஹீரோ கிட்ட தப்பிக்கிறதுக்காக பிரிட்ஜ் மேல இருந்து கீழே குதிக்கிறான். கீழே ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கொதிக்கிற தார் டின்னுக்குள்ளேயே போய் விழுந்துடுறான். இப்ப அந்த ஆள் விட்டுட்டு போன ஐஸ் வண்டி இருக்கு இல்லையா, அதுல போய் பார்த்தா 2 வெட்டப்பட்ட கை இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டருக்கு எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க.
இந்த கைய வந்து ஃபாரன்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் காட்டுறாங்க. அவங்க பேரு புஷ்பவதி. அவங்க கிட்ட தான் நம்ம ஹீரோ வந்து இந்த தார்ல குதிச்சான் இல்லையா? அவன் பாடி போஸ்ட்மார்ட்டம் டீட்டெயில்ஸ பத்தி கேட்டுட்டு, அப்படியே அந்த கைய பத்தியும் கேட்கிறாரு. அந்த கை வெட்டப்பட்டு 2 நாள் இருக்கு. கையில இருக்கிற ரத்தம் பூரா ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவன பாய்சன் பண்ணி ஏதாவது கொலை பண்ணியிருந்தா, பிளட் சாம்பிள் மூலமா அது தெரிய வந்துருங்கிறதுக்காக கூட கைய ட்ரெயின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அவங்க ஒரு இருக்கலாம். ஒருவேளை இந்த இறந்துக்கு போன ஆளோட கை இருக்கு இல்லையா? இது வேற ஏதாவது கேஸுக்கு சாட்சியா இருக்கிற ஆளா கூட இருக்கலாம். அதனால கூட வெட்டி போட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாரி கெஸ் பண்றாங்க. இப்ப இந்த கையோட ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு, நம்ம ஹீரோ கிட்ட கைய ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும்போது இந்த கேஸ பத்தி பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டர் எங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா சந்தியாவோட என்கேஜ்மென்ட்க்கு இன்ஸ்பெக்டர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்லவே, இவரு சந்தியாவை லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த கிரைம் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றாங்க. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ட வந்து குடுத்துட்டு அவங்க கிட்ட ட்ரேஸ் பண்ணி சொல்லிருப்பாரு. அவங்க டேட்டால ஜோசப் அப்படிங்கிற ஆள் கூட அது மேட்ச் ஆகுறதாகவும், ஆனா அந்த ஜோசப் 2 நாள் முன்னாடியே இறந்துட்டான். அதுவுமே ஒரு ஆக்சிடென்டல் டெத் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ இதான் சாக்குன்னு எங்கேஜ் நடக்கிற சந்தியா வீட்டுக்கு நேரா கிளம்பி போறாரு. இன்ஸ்பெக்டர் இந்த டைம்க்கு ஏன் வந்த அப்படின்னு கேட்டா, இறந்து போன ஜோசப் அப்படிங்கிற ஒருத்தனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அந்த வெட்டப்பட்ட கையா. அவங்க வீட்டுல விசாரிக்க போறோம். ஆனா கூட போறதுக்கு லேடி போலீஸ் யாருமே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லவே, இப்பதான் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த பொண்ணு கூட வருவாங்கன்னு திட்டிட்டே இருக்காரு. ஆனா அதுக்குள்ள நம்ம சந்தியா இவருக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உடனே யூனிஃபார்ம் மாத்திட்டு இவரோட கிளம்பிடுறாங்க. இப்ப 2 பேரும் ஜோசப் வீட்டுக்கு போறாங்க. அவரோட ஒய்ஃப் கிட்ட அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, அவரோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுக்க காசு வேணும்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி ஒரு வேலையை விட்டு நிறுத்திருப்பாங்க. இவர் ஒரு மெடிக்கல் ரெப்பா இருந்திருப்பாரு. அதனால ஒரு ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஏஜென்சி கிட்ட இவர் வேலை பார்த்திருப்பாரு. அதுக்கான காசு வரும். அது வந்தா நம்ம டெலிவரிக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல டிவில ஒரு நியூஸ் வரும். அத பார்த்துட்டு இவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு. குடிக்கலாம் ஆரம்பிச்சிருவாரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஏன்னு கேட்கும்போது, "நம்ம இங்க இருக்க வேண்டாம். இந்த ஊர விட்டு போயிடலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இருக்கிற நிலைமையில ஊர விட்டு போக முடியாதுன்னு அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. உடனே கிளம்பி போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு போலீஸ் வந்து ஒரு ஐடியா காமிச்சு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொல்றாங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ இந்த ஜோசப்போட வீட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் ஆக்சிடென்ட்ல அவர் கை போயிடுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. இல்லையே, அவர் பாடி வந்து நல்லாதான் இருந்தது. கையெல்லாம் இருந்த மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த பணத்தை அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து வீட்டுல சத்தம் போடுறாரு. எல்லாருக்கும் நான் தானே கலரு கட்டி கொடுப்பேன். இந்த பொண்ணு மட்டும் என்ன வெளியூர்ல இருந்து ஒரு ஆளை வர வச்சு கலரு கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து காட்டுறாரு. அந்த லேடி, நான் இங்க ஆளை கூட்டிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் என்கிட்ட பணமே இல்லை. நான் எதுவும் ஏற்பாடு பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த சர்டிபிகேட்டை காமிச்சு இது உங்க கையெழுத்து தானேன்னு கேட்கும்போது, இது ஏன் கையெழுத்து இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ சந்தியா அந்த சுடுகாட்டுல இருக்கிற ஆளு எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அங்க வேற 2 ஆளுங்க குழி தோண்டிட்டு இருக்காங்க. போலீஸ பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஹீரோ அவங்கள துரத்திட்டே போறாரு. அந்த டைம்ல மார்ச்சுரியில வேலை பார்த்துட்டு இருந்த காளிதாசுங்கிற ஆளு பைக்ல அந்த சைடா போறான். அவன் குறுக்க வந்ததுல துரத்திட்டு போன 2 பேரையும் ஹீரோ மிஸ் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல சந்தியா அவங்களுக்கு கால் பண்ணி, இங்க தோண்டிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல ஜோசப் பாடிய பார்த்தா அதுல கை வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல கிரைம் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மறுபடியும் ஹீரோக்கு கால் பண்றாங்க. இவர் கொடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா? அவர் ஜோசப் மட்டும் கிடையாது. மத்த 3 பேர் கூடயும் மேட்ச் ஆகுது. எப்படி ஒரே ஃபிங்கர் பிரிண்ட் 4 பேருக்கு மேட்ச் ஆகும்ன்றது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த 4 பேர்ல ஒருத்தர் ஜோசப், இன்னொன்னு வெங்கட் அப்படிங்கிற ஆளு, இன்னொன்னு மணி, 4வது அமுதன். இத பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இவங்க 4 பேருக்குமே எந்தவித கனெக்ஷன் இருக்க மாதிரியே இல்ல. இது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்த கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இது ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. இதுக்காக உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லா கேஸ் ஃபைல்ஸையும் எடுத்து படிக்க சொல்லி ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. 4 பேருக்குமே எந்த விதமான கனெக்ஷனும் இருக்க மாதிரி இல்ல. எல்லாருமே வேற வேற ஏரியாவை சேர்ந்தவங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் என்னன்னா, 4 பேருமே வேற வேற இடத்துல இறந்திருந்தாலும் எல்லாருமே ஒரே நாள்ல மட்டும் தான் இறந்திருக்காங்க. வேற எந்த க்ளூவுமே இவங்களுக்காக கிடையாது. அதனால ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அமுதனோட ஹாஸ்டலுக்கு தேடி போறாங்க. அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா அப்பா வந்து கொண்டு போயிட்டு தான் சொல்றாங்க. அந்த பையன் யூஸ் பண்ணிட்டு இருந்த கேலண்டர் மட்டும் அங்க இருக்கு. ஒவ்வொரு நாளுமே அவன் எனக்கு என்னென்ன முக்கியமான வேலை இருக்குங்கிறத அந்த கேலண்டர்ல எழுதி வச்சிருக்கான். கடைசியில அவன் இறக்கறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி மட்டும் கேலண்டர்ல எதுவுமே எழுதல. அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, அவன் கார் ரெடி பண்றதுக்காக திருவனந்தபுரம் போனதா சொல்றான். கண்டிப்பா அவன் அங்கதான் போனான்னு தெரியுமான்னு கேட்டா, இல்ல அவன் அப்படிதான் சொல்லிட்டு போனான்.
தானா அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அவன் இறந்து கிடந்த பாத்ரூம் கிட்ட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. ஹீரோ அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட படிக்க சொல்றாரு. அதிக புகைனாலயும், தண்ணிக்குள்ள மூச்சு முட்டி, லங்ஸ்குள்ள தண்ணி போனதுனால தான் அவன் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஹீரோ என்ன கெஸ் பண்றாருன்னா, வேற யாரோ ஒரு ஆள் தான் அங்க வந்திருக்கணும். வேணும்னே ஆசிட் பாட்டில தள்ளி விட்டு தான் அவன கொலை பண்ணியிருக்கணும்னு கெஸ் பண்றாரு. ஆனா, பாத்ரூம் உள்பக்கமா தாப்பால் போட்டிருந்ததே. அப்புறம் எப்படி ஒரு ஆள் உள்ள போயிட்டு வெளில வந்திருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற போலீஸ் கேட்கிறாரு. வெளியில ஒரு உடைஞ்சு போன ஸ்பீக்கர் இருக்கு. அத கொண்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அத போய் கொண்டு வந்தவர் காமிச்சதும், எல்லா ஸ்பீக்கர்லயும் பின்னாடி ஒரு மேக்னெட் இருக்கும் இல்லையா? அந்த சந்தியாவ பாத்ரூம்குள்ள போய் நிக்க சொல்லிட்டு கதவ தாப்பால் போட சொல்றாரு. அந்த மேக்னெட்ட வச்சு தாப்பால ஓப்பன் பண்றாரு. டோர் திறக்குது. இப்படிதான் அந்த கில்லரும் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருப்பான். இங்க பாரு கதவுல ஸ்கிராச்சஸ் இருக்கு. அந்த கதவோட பெயிண்ட் இந்த மேக்னெட்ல ஒட்டிருக்கு. ஸோ இது கண்டிப்பா கொலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப இதுல கூட 4 பேர் இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கெல்லாமும் போய் விசாரிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வெங்கட் அப்படிங்கிற ஒரு ஆளோட வீட்டுக்கு போறாங்க. அந்த வெங்கட் எப்படி இறந்திருப்பான்னா, மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்திருப்பான். ஒருவேளை இவன் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்தது யாராவது இவனுக்கு கால் பண்ணியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தினால இல்ல யாராவது கொன்னு கூட போட்டிருக்கலாம்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. அவரோட மொபைல் ஃபோனை கேட்குறாரு. நான் மொபைல் ஃபோனை காணும்னு சொல்லி கூட இருக்கிற தம்பி சொல்றான். அவரோட ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். ஸ்மார்ட் வாட்சை பார்க்கும்போது கால் லாக்ஸ்ல கடைசியா இதே மாதிரி இறந்து போன மணியோட நம்பர்ல இருந்து இவருக்கு கால் வந்திருக்கு. ஆனா கால் வந்த டைமுக்கு முன்னாடியே அந்த மணி இறந்து போயிருப்பான். அப்ப இறந்து போன மணி எப்படி இவருக்கு ஃபோன் பண்ணிருக்க முடியும்னு சொல்லி அந்த மணியோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி, அவர் இறந்த அப்புறமா அவங்க ஒய்ஃப் எதுவும் இந்த வெங்கட்ட கால் பண்ணாங்களான்னு சொல்லி கிராஸ் செக் பண்றாங்க. ஆனா அவங்க அப்படி எதுவும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இறந்து போன அந்த மணியோட ஃபோன் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைச்சிருக்காது. இப்போ ஹீரோ என்ன கெஸ் பண்றாருன்னா, மணி ஃபோன்லேருந்து கில்லர் தான் கால் பண்ணி அவரை கீழே வர வச்சு அடிச்சு கொன்னு கீழே விழுந்த மாதிரி மாடிக்கு நேராக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடி எடுத்துட்டு போனது ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதெல்லாம் அந்த ஏரியா பசங்க யாராவது ஃபோட்டோ ஏதாவது எடுத்தாங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா பசங்க வீடியோ எடுத்து வர போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ காமிச்சதும் அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்க சொல்லிட்டு, இப்போ மணியோட வீட்டுக்கு விசாரிக்க வரப்போறதா அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. இவங்க கிளம்பி அங்கே போறாங்க. அந்த ஒய்ஃபும் அவங்க தம்பியும் அங்கே இருக்காங்க. அவர் தூக்கு போட்டு இறந்திருப்பாரு. ஸோ தூக்கு போட்டு இறந்த இடத்த போய் பார்க்குறாரு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கு ஃபேனில் தூக்கு போட்டு தொங்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டூல் தேவைப்படும். அந்த ஸ்டூல் எங்கேயுமே காணுமேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த தம்பி தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்கும்போது ஜன்னல் வழியாக ஒரு கார் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த காரு முன்னாடிலேருந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறத இவர் நோட் பண்ணியிருப்பாரு. அதில் எயர்மிரரில் இவர் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது டிரைவர் டக்குன்னு பிரேக் போடவே ஃபோன் கீழே விழுந்துடும். அப்போ கேமராவில் கிளிக் ஆகிடும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தா இவங்க சீட்டுக்கு அடியில் ஒரு மைக் இருக்கும். அதையும் ஹீரோ நோட் பண்ணிடுவார். இப்போ அதே காரு மறுபடியும் எங்கள் வெளியில் இருக்கிறத பார்த்தது இவர் கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, நம்ம வண்டி கீழே மைக் இருக்குன்ற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது இவரோட வாய்ஸ் இவருக்கே எக்கோவா கேட்கும். திரும்பி பார்த்தா அந்த தம்பின்னு ஒருத்தன் நிற்கிறான் இல்லையா, அவனோட பாக்கெட்ல ஒரு மைக் இருக்கும். அதுல இருந்ததை அவருக்கு சத்தம் கேட்கும். இவர் நோட் பண்ணதை பார்த்ததும் அவன் இவரை அட்டாக் பண்றான். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இந்த ஆள் மட்டும் இருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்படி இதோட இந்த எபிசோடு முடியுது. மற்ற எபிசோட்ஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ.